ஹவு டு ஸ்டாப் ஒரியிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படிங்கிற புத்தகத்தை வாசிச்சிருக்கீங்களா? அதில் முதல் அத்தியாயத்தில் ஒரு வார்த்தை இருக்கும். எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய இல்லாட்டி ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய மங்கலான ஒரு வாழ்க்கையை தேடி ஓடுவதை விட அருகில் இருப்பதை நீங்கள் என்ன செய்யணும்? விரும்பணும். அருகில் இருப்பதை நேசிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான். அரசியல் சதுரங்கத்துக்கும் இந்த வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணும். இங்கே பூச்சாண்டி காண்பிக்கப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், பல முறை சொல்லியிருக்கேன். எதிரே நாளைக்கு உனக்கு அது நடக்க போகுது, அது நடக்கலைன்னா நீ எனக்கு தான் ஓட்டு போட்டாகணும் அப்படின்னு சொல்கிற அரசியல் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. நாளைக்கு உனக்கு இவங்க பெரிய அளவில் பிரச்சனை பண்ணிடுவாங்க, நாளைக்கு உன்னுடைய வாழ்க்கையே பெரிய பிரச்சனையாக மாறிடும், நாளைக்கு 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 அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக நாளையை மட்டும்தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்களே தவிர இன்று என்ன நடந்துகிட்ருக்கு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் மனசு யோசிப்பதற்கான அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறார்களா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சமாக கவனிக்கணும். இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் மெஜாரிட்டியான பர்சன்ஸ் எடுத்து பாருங்கள், முக்கியமாக ஆளும் கட்சி தலைவர்களாக எடுத்து பாருங்கள். அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டுட்டிங்கன்னா இது நடந்துடும், அதனால் எனக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க எடுத்து கூறக்கூடிய தலைவர்கள் இன்றைய கால தலைவர்களாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அதாவது சமகாலத்தில் வாழக்கூடிய ஏதாவது ஒரு மனிதரை பார்த்து இவரை மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை. நமக்கு பழக்கமே இல்லாத நம்முடைய வரலாறுகளில் அவங்க திரித்து எழுதிய சில வரலாற்று ஆய்வுகளை எடுத்துகிட்டு வந்துட்டு, வரலாற்று புத்தகங்களை எடுத்துகிட்டு வந்துட்டு, பெரிய அவர் அப்படி செஞ்சார், சிறி அவர் அப்படி செஞ்சார், கலைஞர் அப்படி செஞ்சார், இவங்க இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க ஒரு கோட்பாடை கொடுப்பாங்க. அடுத்ததாக மறுபடியும் நம்ம எதிர்கட்சி பார்க்க போனால் எம்ஜிஆர் அப்படி செஞ்சாங்க, ஜெயலலிதா அவர்கள் அப்படி செஞ்சாங்க, அண்ணா அவர்கள் அப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கோட்பாடுகள் இங்கே கொடுக்கப்படும். வரலாறு தெரிஞ்சிருக்கணும், ஆனால் அந்த வரலாறு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததான் நீ எதை பற்றி யோசிக்கக்கூடாது. எனக்கு நீ ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்கிறத விட நீ அவனுக்கு ஓட்டு போடாமல் இருக்கிறதுக்காக நீ எனக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்கிற இந்த அரசியலை நாம் புரிந்து கொண்டால் மட்டும்தான் அரசியல் புரிதல் அப்படிங்கிறது நமக்கு வரும். அந்த புரிதலில் ரொம்ப முக்கியமான புரிதல் என்ன தெரியுமா? இங்கே ஜாதிய ரீதியாகவும் மத ரீதியாகவும் நாம் பிளவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம். பிளவுபடுத்தி கொண்டு இருப்பது அரசியல்வாதிகள் தான். ஆனால் அவங்களுடைய அடிப்படை என்னென்னா, நாம் பிளவுபடுத்தப்பட்டு வருகிறோம், நீங்கள் பிளவுபடாமல் இருப்பதை தடுக்க தான் நாங்கள் வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி வருவாங்க. பிளவுபடுத்துறதே அவனாக தான் இருப்பான். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஆறாவது கடமை அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களுக்கு ஒன்று இருந்தது என்றால் அது வேறு எதுவுமே கிடையாது, திமுகவுக்கு ஓட்டு போடுவது தான் அப்படிங்கிறது. இது ஏதோ சீமானவர்கள் பேசின டயலாக் தானே இன்னைக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா தப்பு. இஸ்லாமியர்களுக்கு 5 கடமை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆறாவது ஒரு கடமை என்னன்னா, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒருத்தம் விடாம எல்லாரும் போய் திமுக ஓட்டு போடுறது தான் நம்ம இஸ்லாமியர்களுடைய கடமை. இந்த கடமை நம்ம நிச்சயமா நிறைவேற்றணும். நன்றி. அதை நிறைய இஸ்லாமியர்கள் பேசுகிறார்கள். நேற்றைய ஒரு பதிவுலையும் நான் சொல்லியிருந்தேன், கிறிஸ்தவர்களுடைய வாக்கு கூட அங்கங்கே மாறி போகும், இந்துக்களுடைய வாக்கு சுத்தமாக மாறி போகும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் கூட அங்கங்கே கொஞ்சம் மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுடைய தலைவர்கள் யாராவது நிற்கிறாங்களோ இல்லாட்டி அவங்களுடைய தலைவர்கள் யாரை சொல்கிறாங்களோ அவங்கள பற்றி மட்டும்தான் இருக்கும். அதை ஒரு இஸ்லாமியரே சொல்லியிருக்காரு, திமுகவுக்கு ஓட்டு போடுவது தான் இஸ்லாமியர்களுடைய 6வது கடமை. இஸ்லாமியர்களுக்கு 5 கடமை கிடையாது, 6வது கடமை இருக்குது அப்படிங்கிறத நேராக சீமானவர்கள்ட்ட இன்றைக்கி ஒரு கேள்வியில் கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் இஸ்லாமியர்களுக்காக இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்களே, இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகளுக்காக இப்படி நீங்கள் பிச்சை எடுக்கிறதா பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன கருத்துக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சீமானவர்கள் சொல்கிறாங்க, நாங்களாவது பிச்சை எடுக்கிறோம், நீங்கள் பிச்சை எடுக்கிறீங்களே. நாங்களாவது பிச்சை எடுக்கிறோம், நீங்கள் பிச்சை எடுக்கிறீங்க. எனக்கு இஸ்லாமிய மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அல்லாவுக்கு பொதுவாக நான் பேசுகிறேன்னு வச்சுக்கிறீங்களா? போடல. அல்லாஹ் பொதுவாக நான் சொல்லணும்னா, எனக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுறாங்களான்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறார். எனக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை அப்படிங்கிறார். ஆனால் நான் உங்களுக்காக பேசுவேன் அப்படிங்கிறார். இஸ்லாமியர்களுக்காக நான் பேசுவேன், ஆனால் இது வரைக்கும் அவங்க எனக்கு ஓட்டு போட்டதும் கிடையாது. இனி போடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இஸ்லாமியர்களுடைய 6வது கடமை திமுகவுக்கு ஓட்டு போடுவது. இறை தூதரே நீ நாளைக்கு சீமானுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னால் நீ இறை தூதரே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இப்போ இஸ்லாமியர்கள் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு உண்மை செய்தியை, இது உண்மைதான் கூட, அதை அவர் பொட்டுனி உண்மையாக சொல்லி பேசிட்டார். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பேசினார். குறிப்பாக விஜய் அவர்கள் உங்களுடைய எதிரியா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு ஃபிக்ஸ்டு எதிரி தான், எனக்கு மிக்ஸ்டு எதிரிலாம் இல்லை.
ஆல்ரெடி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் என்னுடைய எதிரி யார் அப்படின்னு சொல்லி, என்னதான் இருந்தாலும் விஜய் என்னுடைய தம்பி தான் இப்போ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சீமான் அவர்கள் பேசினதுல நிறையவே உண்மைத்தன்மையும் இருந்தது. அதே நேரத்தில் ரொம்ப தெளிவாகவும் மனுஷன் பேசியிருந்தார். சரிப்பா, சீமான் அவர்கள் பேசுறது, அண்ணாமலை அவர்கள் பேசுறதுலாம் ஒரு புறம் இருக்கட்டும். அந்த பக்கமா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த பக்கமா தமிழக வெற்றி கழகத்தை பற்றியுமான செய்திகள் வெளியில வரவே இல்லையே, என்னப்பா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா செய்திகள் வரலாம். நான் இன்னைக்கு ஒரு செய்தி வந்தது, ஐயா பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்றவங்களே, அதுலேயும் குறிப்பாக தாவேகா தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களே, புசி ஆனந்த், என் ஆனந்த் அப்படின்னு சொல்லி அவருக்கு பல பெயர்கள் இருக்குது. தூங்கு மூஞ்சி ஆனந்த் அப்படின்னு சொல்லி பெயர் வாங்கிறாதீங்க. இப்போ தான் கட்சி வந்திருக்கு. 2026 தேர்தலில் நீங்கள் நிற்கணும். உங்களை நம்பி விஜய் அவர்கள் ஷூட்டிங்க்கு வேறு கிளம்பி போயிட்டாரு. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனா அங்கே சும்மா பிரிஸ்காக இருக்க வேண்டாம். சும்மா மனுஷன் தூங்கி வழியக்கூடிய வீடியோ இன்று வைரலாக மாறியிருக்கு. ஒரு கட்சிக்கு அவப்பெயரை அந்த கட்சியினுடைய தலைவர் உருவாக்கி கொடுக்கணும்லாம் கிடையாது. இந்த மாதிரி பொதுச் செயலாளர்களும் கொள்கை பரப்பு செயலாளர்களும் இல்லாட்டி இளைஞர் பாசறையில் இருக்கக்கூடியவர்களும் இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கக்கூடிய யாருனாலும் கொடுக்கலாம். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவை 10 இடத்துல போட்டு காண்பித்து தாவேக்கா இப்படித்தான் தூங்கி மூஞ்சி விழுவாங்க, நீங்கள் இவங்களை நம்பியா ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்கன்னா அது உங்களுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு தான் பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். ஸோ இந்த அரசியலில் இருக்கக்கூடியவங்க வேறு யாருனாலும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவங்க டயர்டாக இருந்திருப்பாங்கன்னு சொல்லலாம், அவர் ஷூட்டிங் போயிட்டார், அதெல்லாம் ஓகே. ஆனால் அரசியல் இருக்கிறவங்க ஒரு விழாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து நிறைய தியாகங்கள் செய்யணும். மக்களுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, மக்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்திருக்கீங்க. எங்களை மாதிரி காசு சம்பாதிக்கிறதுக்கு இந்த இடத்துல உட்காந்து ஏசி போட்டுட்டு 4 லைட்டை வச்சுக்கிட்டு யூடியூப்பில் பேசி அதுக்கு நீங்கள் வரலல்ல, அரசியலுக்கு தானே வந்திருக்கீங்க. அரசியலுக்கு வரணும்னா உண்மையிலேயே பல முறை யோசித்து தான் வரணும் அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி வந்த பிறகு நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா இந்த மாதிரி ட்ரோலில் மாட்டக்கூடாது. உண்மையிலேயே இது ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுச்சு. கண்டிப்பாக சொல்லப்போனால் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யாமல் நீங்கள் தடுத்தீர்கள் என்றால் உங்களை நீங்களே கொஞ்சம் கட்டுப்பாட்டுடன் வச்சுக்கிட்டீங்க, உங்களுடைய தொண்டர்களையும் உங்களுடைய கட்சி நிர்வாகிகளையும் இதே மாதிரியான தவறுகள் இனி நடக்காமல் பார்த்து கொண்டீர்கள் என்றால் ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லை நான் வந்து மேடையில் ரொம்ப டயர்டாக இருந்தேன் அதனால தான் தூங்கி வழிஞ்சேன் அப்படின்னா நீங்கள் அந்த மேடைக்கே வந்திருக்கக்கூடாது. எனக்கு தூக்கம் முக்கியமாப்பா இருக்குப்பா, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மேடையை நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய கட்சியினுடைய பெயரை ரொம்ப பெரிய அளவில் டேமேஜ் பண்ணும். அடுத்ததாக ஒரு 7 லட்சம் ரூபாங்க. நம்மளாம் ஒரு 7 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நார்மலாக நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தபோது 7 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய 1.25 வருட சம்பளம். ஒரு வருடம் 1.25 வருட சம்பளம் 7 லட்சம் ரூபாய். இப்போ யூடியூப்ல அப்படின்னு சொல்லும்போது ஒரு 5 மாதங்களுக்குள்ளே நம்ம அந்த 7 லட்ச ரூபாய் சம்பாதிச்சலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா 7 லட்ச ரூபாய் ஒரு டெண்டருக்கு எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து மிரட்டுறார். அவர் வேறு யாருமே கிடையாது, ஒரு கவுன்சிலராக. அவர் திமுக கவுன்சிலர் வேற ஒன் இண்டியாலாம் இன்னைக்கு செய்தியை வெளியிட்டு இருக்கிறார்கள். என்னப்பா திமுக கவுன்சிலரை பற்றி இப்படி ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அப்படின்னு கேட்டால் யாரோ வாண்டடாக அந்த மனுஷன் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பை வேலை பண்ணியிருக்காங்க. பிரசிடெண்ட்டுலாம் அங்கே தனி ராஜாங்கத்தை வச்சு நடத்துகிறாங்க, எங்களுக்கு வர வேண்டியது வரலையேப்பா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவில்லை. வந்துடும் 7 லட்ச ரூபா வந்துடும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல யாரோ இங்கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு டெண்டருக்கு இவ்வளோ பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குங்கிற அந்த செய்தியை வீடியோவாக இன்னைக்கு பல ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அப்போ மக்களே 7 லட்ச ரூபா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை சொல்லிட்டேன், யூடியூபரை சொல்லிட்டேன், நீங்கள் 7 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ வருடம் எடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்ட 7 லட்சம் ரூபாயிலிருந்து 7 கோடி வர 70 கோடி 700 கோடிலாம் இவங்களுக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கிடச்சிருது. அவ்வளோ பவரில் இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத அவங்க இப்படி காண்பிக்கிறார்களே. இதை பற்றி என்னைக்காவது அட்லீஸ்ட் வீட்டில் சாப்பிட உட்காரும்போது அப்பா நம்ம சம்பளம் எவ்வளோப்பா அப்படின்னு சொல்லி மகன் அப்பாட்ட கேளுங்க. அப்பா சொல்லுங்கள் எனக்கு 30,000 ரூபாப்பா 25,000 ரூபாப்பா அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கப்பா 7 லட்ச ரூபா ஒருத்தர் டெண்டருக்கு வாங்கியிருக்காருப்பா, இதெல்லாம் சரியாப்பா அப்படின்னு சொல்லி மகள் கேட்டிங்கன்னா அப்பாக்களுக்கு கொஞ்சம் யோசனை வரும். இங்கே இருக்கக்கூடிய பெரிய சிக்கலை இந்த கொஞ்சம் வயதானவர்கள் ஒரு 30-35 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மனிதர்கள், அடுத்ததாக ஒரு 45லேருந்து அடுத்த வயசாக இருக்கக்கூடிய மனிதர்கள் 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒரு 30லேருந்து 35 வயசுக்கு 45 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதர்களை நம்மளால் ஏதாவது சொல்லி திருத்த முடியும். ஆனால் 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் அப்பா அந்த கட்சியில் தான் இருந்தார், நான் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டுட்ருக்கேன், நான் சாகிற வரைக்கும் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த 7 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டு 7 லட்ச ரூபாய் எனக்கு வாங்கித்தாப்பா நான் உனக்கு ஓட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். அரசியல்வாதிகள்லாம் திருத்திட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களை நாம தானே திருத்தி ஆகணும். அதுக்காக அவங்ககிட்ட போய் சண்டை போடுங்கலாம் சொல்லலை. இந்த வீடியோவை காண்பித்தாலே போதும்.
அடுத்ததா எப்பா அந்த ஃபுட்டு ஃபெஸ்டிவல் ஏதோ நடந்துட்டு இருக்காம மெரினா கடற்கரையில் நீலம் பண்பாட்டு மையம் என்ன சொல்லிட்டாங்க, பீஃபு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பீஃபு நீங்கள் ஏன் போடலை, நிறைய பேர் மாட்டிறைச்சி சாப்பிடுவாங்கல்ல, அது தப்பு தானே அப்படின்னு சொன்னதுக்கு கீழே நிறைய பேர் ஸ்டால் நம்பர் 17 வந்து பாருங்கள் ப்ரோ, ஓசிலாம் கிடைக்காது, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடணும், காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி பா ரஞ்சித் அவர்களை டேக் பண்ண. ஏன்னா பா ரஞ்சித்தினுடைய இதுதானே இந்த நீலம் பண்பாட்டு மையம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதே மாதிரி நிறைய பேர் அதெல்லாம் 17 கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை கேட்லாகில் அப்படி எதுவுமே பார்க்கலையேப்பா, ஃபுட்டில் இவ்வளோ மெனு கார்டு இருந்துச்சு, அந்த மெனு கார்டில் பீஃபே இல்லையேப்பா அப்படின்னு கேட்டால் வந்து பார்க்கணும்ல, அது ஃபேக்காக எடிட் பண்ணப்பட்ட கேட்டலாக் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு ஸ்டாலில் பீஃப் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது மட்டும்தான் 17வது ஸ்டாலில் மட்டும்தான் பீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் அப்படியே அந்த போருக்கு பற்றி யாராவது ஏதாவது பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கமாக கொஞ்சம் பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ தானே பீஃப் பிரச்சனை வந்திருக்கு, அடுத்தா போருக்கு பிரச்சனை வரணும் பார்த்தீங்களா, மாற்றி மாற்றி சண்டை போடுங்க, சாப்பாட்டுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் சண்டை 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 தான். அடுத்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசினது, 10 வருஷம் ஆட்சியை பிடிப்பதற்கே நமக்கு சவாலாக இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமிருந்து அந்த ஆட்சியை வாங்கி நம்ம பிடித்து மறுபடியும் நம்ம மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கோம், நம்முடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம், அதுக்காக அடுத்ததும் நாம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி இருமாப்புடன் இருந்துடாதீங்க. நீங்கள் தான் என்னுடைய நம்பிக்கை, உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் நானும் 50 வருஷமாக உங்களை பார்த்துட்டு இருக்கேன், நீங்களும் என்னை பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம கட்சிக்காக இரவு பகல் பார்க்காமல் உழைக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நம்ம செய்த சாதனைகள் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க பிஜேபி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும். அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மளை தோற்கடிப்பதற்கும் தமிழ்நாட்டை பிடிச்சு கீழே இழுத்து விடுவதற்கும் காத்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் தாண்டி இந்த திராவிட மாடல் தான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத மக்களிடம் புரிய வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் பேசின பேச்சு ரொம்ப வைரல். அது மட்டும் இல்லாமல் கனிமொழி அக்கா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் இப்போ திமுகவுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க, 2026 தேர்தல் 50% அதிகமான ஓட்டுகள் திமுகவுக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி கற்பூரத்தில் அடிக்காத சத்தியமாக செஞ்சுருக்காங்க கனிமொழி அக்கா. இதெல்லாம் விட சில நபர்களை நாம் நடுநிலையாளர்கள் அப்படின்னு சொல்லி டிவி டிபேட் ஷோலாம் இருக்கிறவங்கள பார்த்துருப்போம். அதில் ஒருத்தர் கரு பழனியப்பா இல்லை கரு பழனியப்பன் அவர் இருக்கார்ல, அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பேசுவார், தத்துவம்லாம் பேசுவார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கட்சி ஆரம்பித்ததும் ஆட்சிக்கு வருவேன்னு சொல்வது ஆணவ பேச்சு இல்லையா, திமுக 200 சீட்டு ஜெயிச்சிரும்னு சொல்கிறது ஆணவமா. ஸோ மனுஷன் யாரை டேக் பண்ணுறாருன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களை டேக் பண்ணுறார். இன்டைரக்ட் டேகிங் அப்படிங்கிறது தான் இதனுடைய பெயர். அப்படின்னா உங்களுக்கு என்ன இப்போ எரிச்சல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்னது ஆணவ பேச்சு கிடையாதான், 200 சீட்டை நாங்கள் எடுத்துருவோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார். அண்டா குண்டாலாம் பேசுகிற மாதிரியே கரு பழனியப்பனும் பேசுகிறது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே காலத்தின் கொடுமையாக இருக்கிறது. அவரும் என்ன தான் சொல்கிறாருன்னா, நானும் திமுக காரன் தான், நாங்கள் ஜெயிப்போம், நாங்கள் ஜெயிக்க வைக்கிறது தான் எங்களுடைய வேலை, நாங்கள் பாருங்கள் எப்படிலாம் ஸ்பீச் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கும் கருப்பழனியப்பன்லேருந்து எல்லாருமே பேச போகிறாங்க அப்படிங்கிறத இப்போவே அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 3ஆம் தர பேச்சாளர்கள் இருப்பாங்க, சிவாஜி, கருப்பழனியப்பன், இவங்கெல்லாம் 3ஆம் கட்ட பேச்சாளர்கள் தான். நம்ம ஆளு ஐயோ அவர் பேர் கூட நல்ல பேருங்க, அந்த இதெல்லாம் பேசுவார் பட்டிமன்றெல்லாம், லியோனி தான், அவருக்கெல்லாம் அவ்வளோதான் மரியாதைன்னு வச்சுக்கோங்களேன். கேர்ள்ஸை பற்றியும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பெண்களை பற்றி இழிவாக பேசிய நபர் தான் அப்படின்னு சொல்லி அவர் மேலே 1008 குற்றச்சாட்டு இருக்குது. அப்படிலாம் உள்ளவங்க யாரை டைரெக்டாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, விஜய் அவர்கள் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா பாருங்க, அவங்கெல்லாம் விஜய் அவர்கள் அட்டாக் பண்ணுவாங்க. 2ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சீமானையும் அண்ணாமலை அவர்களையும் அட்டாக் பண்ணுவாங்க. முதல் கட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை அட்டாக் பண்ணுவாங்க. இதுதான் உங்களுடைய வியூகம். ஸோ இந்த வியூகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யார் யார் விஜய் எதிர்க்கிறார்களோ அவங்கெல்லாம் திமுகவில் 3வது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். யார் யார் சீமானவர்கள் அண்ணாமலை அவர்களை எதிர்க்கிறார்களோ அவங்களாம் 2வது கட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். இல்லை யார் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அதன் பிறகு மற்ற நபர்களையும் எதிர்க்கிறார்களோ அவங்களாம் முதல் கட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸ்டாலின் அவர்கள் வாய் திறந்தாலே பம்மாத்து பழனிசாமி அப்படிலாம் சொல்லுவார் பார்த்தீங்களா, அவர் முதல் தரத்தில் இருக்கார். நேராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் எடுத்து பார்த்தா, நான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னால் சங்கிகளுக்கு எரிந்து விடும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையெல்லாம் ஒரு துணை முதலமைச்சர் பேசுகிறதான்னு பார்த்துக்கோங்க நல்லாவே. இவர் சங்கின்னு சொல்லிட்டு போயிட்டார், நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு துணை முதலமைச்சர் வரும்போது உங்களுக்கு ஊப்பின்னு சொன்னால் எப்படி இருக்குங்கிறதுலாம் இப்போவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொண்டு அவருடைய தவறுகளை திருத்திக் கொண்டார்கள் என்றால் அவர் வகிக்கும் பதவிக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பதவி இருக்குது. நான் இப்போ யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கேன், கெட்ட வார்த்தை வேணால் பேசலாம், ஆனால் அது எனக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்கிறத விட என்னை நம்பி பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான அந்த மக்களுக்கான ஒரு நம்பிக்கை துரோகம் நான் செய்கிறது. நான் அப்படி பேசுவேன், அவங்களுக்கு தெரியாது, அப்படி நான் பேசவும் கூடாது, அது நாகரிகம் கிடையாது. அதே மாதிரி தான் துணை முதலமைச்சர் அப்படிங்கிறவர் யாரோ ஒரு நபருக்கான துணை முதலமைச்சரோ இல்லாட்டி ஊப்பிகளுக்கான துணை முதலமைச்சரோ கிடையாது. 8 கோடி பேர் இருக்கோமா, 8 கோடி பேருக்கான துணை முதலமைச்சர். அப்போ அவரே இங்கே பிரிவினைவாதியை பேசி அவர் சங்கின்னு சொல்ல, இன்னொருத்தன் லுங்கின்னு சொல்ல, இன்னொருத்தன் அங்கின்னு சொல்ல, தேவையா இந்த பிரச்சனை? அடுத்தா நீல சங்கி வருவாங்க, அடுத்ததா பச்சை சங்கி வருவாங்க, இப்படின்னு சொல்லி அடுத்த சங்கிகளுக்கு நிறைய கேட்டகரி வரும். அடுத்தா ஊபிஸ் வருவாங்க, ஹைனாக்கள் வருவாங்க, கொத்தடிமைகள் வருவாங்க, இப்படிங்கிற வார்த்தைகள் வரும். இது எல்லாமே அரசியல் தான்.
நல்லா புரிஞ்சுக்கிட்டா தெரியும் நான் சொல்கிற வார்த்தைகள் எப்படி அரசியலாக்கப்படுகின்றன, எப்படி அவமரியாதைக்காக பயன்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிற வார்த்தை எல்லாமே உங்களுக்கும் தெரியும். ஸோ இப்படிலாம் அவர் பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்போ அவர் பேசுறது எப்படின்னா அது 2ஆம் கட்ட பேச்சாளர்கள் அப்படிங்கிற லெவலில் தான். இனி இந்த 2ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல் கட்டத்துக்கு போகணும்னா அவர் என்ன செய்யணும், எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி பேசணும். அதற்கு தான் தவழ்ந்து வந்து அப்படி இப்படின்னு சொல்லி அவரும் சில வார்த்தைகளை எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி பேசுவாங்க. 3வது கேட்டகரியில் இருக்கக்கூடிய இந்த பரு கழனியப்பன், அடுத்ததாக இருக்கக்கூடிய இவர் நம்ம ஐயா, ஐயோ அந்த பட்டிமன்றத்துக்கு பேர் அவர் கூட அந்த பட்டிமன்றனே வச்சுக்கோங்களேன், அவர் அடுத்து அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அடங்க அப்படின்னு சொல்லி பேசுவார் அவர். ஸோ இவங்களாம் வந்து அடுத்த லெவல் ஆஃப் கேட்டகரியில் இருக்கிறவங்க. அப்போ இவங்களுடைய அஜெண்டா எல்லாமே ஃபிக்ஸ்டு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு மிஸ்ஸா கதையை வேறு வாசிச்சேனில் மொசாடு சீரீஸ் நான் பேசியிருக்கேன், கேஜிபி பற்றி பேசியிருக்கேன், ரா பற்றி பேசியிருக்கேன், சிஏஏ பற்றி பேசியிருக்கேன். ஆனால் அண்டா ஒருத்தர் ஒரு கதையை சொன்னார் பார்க்கணும். அவர் அண்டான்னு சொல்கிறதுக்கான காரணம் அவரே சொல்லியிருக்கார், நான் திமுக சொம்பு கிடையாதுப்பா, அண்டானே நீ கூப்பிடுங்கன்னு. அதனால தான் நான் அண்டான்னு சொல்கிறேனே தவிர அவர் காயப்படுத்துறதுக்காக சொல்ல, அவர் சொன்னது என்னைய வந்து நீங்கள் இப்படியே சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால தான் அவர் எல்லாருமே அண்டான் தான் கூப்பிடுவாங்க, அன்போடி கூப்பிடுவாங்க. அதே மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மிசா அப்படிங்கிறத பற்றி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டதும் அதற்கு பின்னாடி அவர் சிறையில் அடைக்கப்பட்டது, அதன் பிறகு கருணாநிதி அவர்கள் பார்த்தது அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு உண்மை சம்பவமா இல்லை உண்மையில் கொஞ்சம் புனைவுகள் இருக்கா அப்படிங்கிறதுலாம் தெரியல. யாராவது அதை வெரிஃபை பண்ணாங்கன்னா இல்லை ஃபேக்ட் செக் யாராவது பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு கீழே கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இதெல்லாம் விட ரொம்ப பெரிய அளவில் ஒரு அரசியல் என்ன தெரியுமா, திருமாவளவன் அவர்கள் செய்யக்கூடிய அரசியல். இந்த நேரு அவர்கள் சாட்டை எடுத்து அம்பேத்கர் அடிக்கிற மாதிரியான ஒரு கார்ட்டூன். இந்த கார்ட்டூனை 1949 ஒரு ஆங்கில நாளேடு வெளியிடுகிறது. இந்த ஆங்கில நாளேடு இதை வெளியிட்டிருந்த போதே யார் எதிர்த்திருக்கணும், அப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் கடுமையாக எதிர்த்திருக்க வேண்டும். ஆனால் காங்கிரஸ் எதிர்த்தார்கள் அப்படின்னு பார்த்தா கிடையாது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அதை வந்து குழந்தைகள் படிப்பதற்காக அச்சடித்து வெளியில் அனுப்புகிறாங்க, குழந்தைகளும் அதை படிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்தால் நிறைய பேர் ஷாக், என்ன அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வேலை செய்யாத மாதிரியும் அதை சாட்டை எடுத்து நேரு அவர்கள் அவரை திருத்துற மாதிரியான ஒரு கார்ட்டூனாக இருக்குது, இதை எப்படி நீங்கள் அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட எதிர்ப்புகள் வந்த பிறகு காங்கிரஸ் என்ன செய்கிறாங்க, அதை நீக்குகிறார்கள் பாடப்புத்தகத்திலிருந்து. இங்கே திருமாவளவன் அவர்களிடம் இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படுது. அப்போ காங்கிரஸ் உண்மையிலேயே அம்பேத்கர் அவர்களை மதிக்கலை, காங்கிரஸ் அம்பேத்கர் அவரை சாட்டையால் அடித்த மாதிரியான கார்ட்டூன்லாம் வெளியில் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார், இல்லை அது ஒரு ஆங்கில நாளேடு வெளியிட்டது, அப்புறம் என்ன இதுக்கு அதை வந்து பாட புத்தகத்தில் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு பதிலாக ஒருத்தர் நாகரிகமாக கேட்குறார். அப்போ ஒரு அரசாங்கம் இருந்துச்சுல, அந்த அரசாங்கம் எது, யூபி அரசாங்கம், ஏன் பாட புத்தகத்தில் சேர்த்தாங்க? அதுக்கு திருமாவளவன் அவர்கள் சொன்ன பதில் தான் வேற லெவல். என்ன நீங்கள் எங்கே போனாலும் பொழைச்சிக்கிடுவீங்க அப்படிங்கிறதுக்கான பதில். காங்கிரஸ் அப்படி செய்யவில்லை. ஒரு ஆங்கில நாளேடு தான் அம்பேத்கர் அவர்களை மந்தமாக செயல்படுகிறார், மெத்தனமாக செயல்படுகிறார் என்று விமர்சித்ததை தவிர காங்கிரஸ் அதை செய்யவில்லை. அப்போது யூபிஏ கவர்மெண்ட் கார்ட்டூன் வரைந்த காலம் வேற, அது ஒரு நாளேடு, ஆங்கில நாளேடு வெளியிட்டது. அரசமைப்பு சட்டத்தை பற்றி பாடப்புத்தகத்தில் எழுதுகிற போது இப்படியெல்லாம் கார்ட்டூன் அந்த காலத்தில் இருந்தது என்பதை மாணவர்களுக்கு எடுத்து காட்டினார்கள். அவர் என்ன தெரியுமா பதில் சொல்றாரு, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் கார்ட்டூன் இருந்தது அப்படிங்கிறத இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக அந்த பாடப்புத்தகத்தில் அச்சடிக்கப்பட்டது. எப்படி மறுக்கா சொல்லு, இல்லை அது முதல்ல கார்ட்டூன் அப்படி இருந்துச்சு, அதை வந்து மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்கு இப்படிலாம் கார்ட்டூன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் இங்கே பாடப்புத்தகத்தில் இருந்ததே தவிர அதில் வேறு உள்நோக்கம்லாம் எதுவுமே கிடையாது. காங்கிரஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்புறம் எதுக்கு அந்த கார்ட்டூனை மறுபடியும் அதுலேருந்து நீக்கினார்கள்? யாரோ ஒருத்தவங்க செஞ்சாங்க, இந்த கார்ட்டூன்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மனிதர்கள் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் புரிந்து கொள்வதற்கு தான் அந்த கார்ட்டூன். அப்படின்னா எதுக்காக பாடப்புத்தகத்திலிருந்து அந்த கார்ட்டூன் நீக்கப்பட்டது? ஏன் வருங்காலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும் அதே இது படிச்சுட்டு போட்டுமே, முட்டு கொடுக்கலாம், ஆனால் மகா முட்டுலாம் கொடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர். திருமாவளவன் அவர்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதையை திருமாவளவன் அவர்களே இப்போ கொஞ்சம் நாட்களாகவே என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னா மிகப்பெரிய அளவில் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கார். உண்மையிலேயே அவர் ஒரு பக்கா திமுக காரனாக மாறிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக அறநிலையத்துறை, எங்க உண்டியலில் தெரியாமல் ஒரு மொபைல் ஃபோன் விழுந்துருச்சு, அதுவும் ஐஃபோன் விழுந்துருச்சு. ஃபோன் பண்ணி பார்த்தா யாருக்குன்னு தெரிய போது அவர்கிட்ட திருப்பி கொடுக்கணும். உண்டியலில் விழுந்ததெல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. கடவுள் வந்து சொன்னாரா உண்டியலில் விழுறதெல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம்னு? இன்றைக்கி சீமானவர்களும் இதே தான் கேட்குறாங்க. சினிமாவை பார்த்து கெட்டு போயிருக்காங்க. அவர் படம் வேறு இருந்துச்சு, பாளையத்தம்னா உண்டியலில் குழந்தை விழுந்துருச்சுப்பா, இனி அந்த சாமிக்கு தான் இந்த குழந்தை அப்படின்னு சொல்கிற மாதிரி. இதெல்லாம் எந்த காலத்தில் இருக்கோன்னே தெரியலை. பட் தெரியாமல் விழுந்துருச்சுன்னு அவரும் சொல்கிறார். நான் வேணும்னு வாண்டடாக உண்டியலுக்குள்ளே இந்த ஃபோனை போடலை, தெரியாமல் விழுந்துச்சு, அந்த ஃபோனை தந்துருங்கன்னு கேட்கும்போது இல்லை அதுக்கெலாம் நீங்கள் எழுதி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க போல். அடுத்ததாக அப்போ சீமானவர்கள் கேட்குறாங்க, உண்டியலுக்குள்ளே குண்டு விழுந்துருச்சுன்னா அதை நீங்களே வச்சுக்கிடுவீங்களா அறநிலையத்துறையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஸோ உண்டியலில் இந்த மாதிரியான காசு பணம் அப்படின்னு சொல்லி போடும்போது அது நேரடியாக யாருக்கு போகுதுன்னா கடவுளுக்கெல்லாம் போகலங்க. சத்தியமாக இதை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த கோவிலுக்கு வெளியில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. கடவுளை பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய அட்சதர்கள் ஏதாவது கொடுக்குறீங்கன்னா கொடுங்க. அப்படியே நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய நிறைய குரங்குகள் இருக்கும், இல்லாட்டி வனவிலங்குகள்லாம் இருக்கும், அதுக்கு ஏதாவது சாப்பாடு போடுங்க. உண்டியலில் பணத்தை மட்டும் போடுங்க, அதுவும் கொஞ்சோண்டு பணத்தை மட்டும் போடுங்க. இந்த மாதிரி மொபைல் ஃபோன்லாம் போடாதீங்க. தவறி விழுந்தால் கூட அது உங்களுடைய இது இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு சட்டம் இருக்கிறது. ஆனால் என்ன சட்டம்னு சொல்லி சீமானவர்கள் கேட்குறாங்க, அதுக்கு இன்னும் பதில் வரல என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறையாக என்ன தெரியுமா, போட்ட குப்பையை திரும்ப அள்ளிட்டு போகிறாங்க கேரளா. இதுக்கு யார் காரணம்? ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு தயாராக இருக்காங்க. உடனே அந்த பக்கம் திமுக ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் இதெல்லாம் நடக்குமா பாத்தியா, கேரளாவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரு நான் எதிர்ப்பு தெரிவித்ததுனால தான் கொண்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள் நான் கேரளாவில் கொண்டு போடுவேன்னு சொன்னனால தான் போட்டிருக்காங்க. சீமானவர்கள் இது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த வெற்றி. உண்மையிலேயே இது சோஷியல் மீடியாவுக்கும், அதில் குறிப்பாக ஃபஸ்ட்டு அட்டம்ப்டாக நாம் தமிழர் கட்சி அதை பேசியிருந்தாங்க அவங்களுக்கும், அடுத்தபடியாக அண்ணாமலை அவர்கள் ரொம்ப சீரியஸாக இதை மாற்றினார் அவருக்கும், அதுக்கு அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும், கடைசியாக தான் திமுகவுக்கும் சொந்தம். அதை விடுத்து இதுக்கு இவங்க தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி 100% இவங்க அப்படின்னு சொல்லி ஒரு நபரை நம்மளால் கை காண்பிக்க முடியாது. இதே மாதிரியான தவறுகள் இனி நடைபெறாமல் தடுப்பது அப்படிங்கிறது தான் ஆளும் அரசாங்கத்துக்கும் எதிர்கட்சிக்கும் இருக்கக்கூடிய சவால். அதை கண்காணித்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறது சாதாரண மக்களுடைய வேலை கிடையாது என்பதையும் இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ ஓவராலாக நிறைய ஏகப்பட்ட அப்டேட் இன்னும் எடுத்து வச்சேங்க, ஆனால் டைம் இல்லை பார்த்தீங்களா. பார்க்கலாம், இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா டைம் 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 அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ இன்னும் நிறைய லென்த்தாக பேசலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டியது டைம், அப்படி இல்லைனா எண்டு, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களை போய் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண சொன்னால் அதுக்கே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா கொஞ்சம் பேர் இதுக்கெல்லாம் இவனுக்கெல்லாமா போய் கமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாமல் போயிடுறீங்க. ஜஸ்ட் 4 எழுத்து டைம் எண்டு, இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.